யமுனா வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து வீட்டில் இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியில வந்து நிவின் வந்து இந்த மாதிரி காவேரி வர நாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு யமுனா அதிர்ச்சி அடைகிறாங்க. நிவின் கிட்ட கேட்குறாங்க, என்ன இது எதுக்காக இப்படி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுவும் இன்னைக்கு டேட்டில் போட்டு எழுதி வச்சிருக்கீங்க, இன்னைக்கு எப்படி காவேரி அக்கா வர முடியும், என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து யமுனா, சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையா, இப்போ நீங்கள் சொல்லலை அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது, சொல்லுங்கள் ப்ளீஸ், என்ன நடக்குதுங்க. அண்ணா அப்போ என்னென்னா காவேரி அக்கா காத்துட்ருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ என்னென்னா டைரியில் இப்படி எழுதி வச்சுருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழகிறாங்க. அதை கேட்டு வந்து நிவின் வந்து, இங்கே பாரு இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்காதேன்றாரு. அதெல்லாம் தெரியாது, நான் கேட்டு தான் அவள் இப்போ நீங்கள் சொல்லலை அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. வேறு வழி இல்லாமல் நிவினும் வந்து இந்த மாதிரி அக்காவுக்கும் வந்து விஜய்க்கும் நடந்த கல்யாணம் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ், அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் முறைப்படி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என் அக்கா எதுக்காக அப்படிலாம் பண்ணணும், எல்லாம் பணத்துக்காக தான் பண்ணா, பணத்துக்காகவா, என் அக்கா பணத்துக்காக அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அக்கா பணத்துக்காக பண்ணல, ஆனால் பணத்துக்காக தான் பண்ணா அப்படின்னு அதிர்ச்சியடைய. நீங்கள் என்னங்க இப்படி குழப்புறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு நர்மதாக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்ல, அந்த டைமில் உங்கள் மாமா வந்து பணத்தை தொலைச்சிட்டார்ல. ஆமாம், அந்த டைமில் பணத்துக்கு உன் அக்கா எங்கே போவா, இல்லை யார்கிட்ட போய் கேட்டால் யார்கிட்டையுமே கிடைக்கல, வேறு வழி இல்லாமல் விஜய் கிட்ட போய் வந்து நின்னதால் விஜய் தான் வந்து அந்த கான்ட்ராக்ட் மூலம் மாதிரி ஒரு 1 இயர் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு பணம் தரேன்னு சொன்னார். அதனால தான் உன் அக்கா கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வாங்கி உன் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. பாவம், ஐயோ காவேரி அக்கா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து உடனே கிளம்புறாங்க. யமுனா நில்லு நில்லு சொல்லாத யார்ட்டோன்னே, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து யமுனா அழுதுட்டு வரதே பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சுடி ஏன் இப்படி அழற அப்படின்னோடனே, காவேரி அக்கா வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் யமுனா சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேர் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்களாம், இவ்வளோ நாள் அவங்க ரொம்ப புருஷன் படி நடிச்சிருக்காங்கம்மா அப்படின்னு பயங்கரமாக அழறாங்க. கதறி சாரதா, நீ என்னடி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 1 இயர் முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே, ஓ என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா, அதுக்கு தான் ட்ரெஸ் பேக் பண்ண சொல்கிறீங்களா, எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ட்ரெஸ் பேக் பண்ணுறாங்க. என்னை வீட்டை விட்டு நீங்களே போக சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பெட்டி எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த பெட்டி எடுத்துகிட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது கரெக்டாக வாசல்லே வந்து காவேரி குடும்பம் மொத்த பேரும் நிற்கிறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க காவேரியை. ஏண்டி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுறாங்க. அதை பார்த்தா காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ண, இப்படி பண்ணிட்டியேடி, உன் வாழ்க்கையை நீயே பாழாக்கிட்டியே, வந்து உன்னை விட்டுட்டாங்களா, இதோட துரத்தி விட்டுட்டாங்களா வீட்டை விட்டு, அதான் பெட்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கியா, எங்கடி போகிற, எங்ககிட்டயும் சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கே போகலான்னு உத்தேசம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாங்க. அம்மா சாரிம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கட்டிக்கிட்டு அழறாங்க. ஏண்டி இப்படி பண்ண அக்கா, நீ இப்படி பண்ணிட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க. யமுனாலாம் உடனே வந்து எப்படி உங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னோடனே, இப்போ தாண்டி இந்த விஷயத்த யமுனா சொன்னா, ஏண்டி இப்படி பண்ண, இந்த நர்மதாக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணோன்னா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன், ஊரில் இருக்க நம்ம வீட்டை கூட விற்றுட்டு கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாமேடி, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏண்டி இப்படிலாம் பண்ண, உன் தலையில் நீ ஏண்டி பண்ண வாரி கொட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க நம்ம சாரதா. அதை கேட்டு, அம்மா ப்ளீஸ்மா அழாதம்மா, நான் எப்படி அழாமல் இருக்க முடியும், ஓ வாழ்க்கையை நானே பாழ் பண்ணிட்டேன்டி, என் வயிற்றுல பிறந்ததுக்காக நீ கஷ்டத்தை மட்டும் தாண்டி அனுபவிக்கிற, இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை நீ செஞ்சுருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை இப்படி பாழாக்கிக்கிட்டேடி, ஒரே வருஷத்தில் முடிகிற வாழ்க்கையாடி கல்யாண வாழ்க்கை, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்ருக்காங்க அவங்க அம்மா. அம்மா ப்ளீஸ்மா அழாதம்மா, அக்கா சொல்லுக்கா, நான் என்னடி சொல்லுவேன், என்னால் தாண்டி உன் வாழ்க்கை கெட்டு போச்சு, மாமா பணம் துடைக்காமல் இருந்தால் நீ இந்த மாதிரி ஆயிருப்பியா, உன் வாழ்க்கை இப்படி பாழாக்கிட்டுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்குறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா அப்படிலாம் சொல்லாதக்கா, நீ ஏன்டி சொல்லலை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ என் வாழ்க்கைக்காக தான் நீ சொல்லாமல் இருந்தா, அக்கா நீயும் ஏங்கா அழற, அழாமல் என்னடி பண்ணுறது, எனக்காக இப்படி வாழ்க்கையை பாழாக்கிட்டு வந்திருக்கேடி, உன்னை என்னடி சொல்கிறது, ஆனால் இப்படி பண்ணுவாரன்னு நினச்சி கூட பார்க்கலடி, விஜய் உன் மேலே உயிரே வச்சிருந்தாருடி, இப்போ வீட்டை விட்டு ஏண்டி அமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுல்ல, அதான் விஜய் மாமா அமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அதை கேட்டு உண்மையாடி அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க சாரதா. அம்மா ப்ளீஸ்மா அழாதம்மான்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் அழுதுட்டு இருக்கதை வந்து பார்த்துட்டு வந்து தாத்தாவும் வந்து விஜய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ராகினி இதை பார்த்துடுறாங்க.